வணக்கம், நான் உங்க ஷெஃப் முரளிதரன். வெல்கம் டு செஃப் மெட்ராஸ் முரளி கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் வந்து என்ன அப்படின்னா உன்னியப்பம். இப்போ இதுக்கு நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா பச்சரிசி வந்து 250 கிராம் ஒரு கப்பால நான் எடுத்திருக்கேன். இதை நல்லா வந்து 2 hours ஊற வச்சு வடிகட்டி வச்சுக்கோங்க. அதையும் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இதுக்கப்புறம் இதுக்கு தேவையான வெல்லம் வந்து நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா 150 கிராம் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். பாகு வெல்லமா எடுத்திருக்கேன். அதுதான் நல்லா இருக்கும். உங்கள்கிட்ட கிடைச்சா பாருங்க, இல்லைன்னா சாதா வெல்லம் எடுத்துக்கோங்க. பட் பாகு வெல்லமா இருந்தா கலர் நல்லா இருக்கும். இப்போ இந்த பாகு வெல்லத்தை மிக்சியில போடுங்க. அடுத்தது ஊற வச்சு வடிகட்டி தண்ணி இல்லாத அரிசியை இதுல ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் தண்ணி ஊத்தாம முதல்ல நீங்க அரைக்கும் பொழுது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பூவம்பழமோ அல்லது ரஸ்தாளி பழமோ அல்லது வந்து உங்களுக்கு வந்து நேந்திரம் பழம் கிடைச்சா நேந்திரம் பழம், இது எல்லாத்தையும் போட்டு நீங்க அரைக்கும் போது கொஞ்சம் நீங்க வந்து ஏலக்காய் பொடியும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதை ஆட் பண்ணதை உங்களுக்கு காட்டல. ஏலக்காய் பொடியும் போட்டு அரைச்சிட்டு மாவு நீங்க அரைச்சதும் இந்த பதத்துக்கு தான் வரும். ஸோ நீங்க வந்து ரொம்ப நைஸா அரைச்சிங்க அப்படின்னா மேல வந்து வழவழன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா கொஞ்சம் கொரகொரப்பு தன்மையா அரைச்சிருக்கேன். அது உங்களுடைய விருப்பம். நைஸா வேணாலும் அரைச்சிக்கங்க. அதன் பிறகு இப்போ இது வந்து நம்ம அப்பத்துல ஊத்த போறோம். அந்த மாவு அரைச்சது கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் அளவுக்கு புளிக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. புளிச்ச பிறகு ஊத்துனீங்க அப்படின்னா தான் ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்போ இதுக்கு வந்து நாம வந்து குழிப்பணியார ஆட்சியில கால் பகுதி இல்ல அரை பகுதி அளவுக்கு நெய் ஊற்றணும். சார் நீங்க இவ்வளவு நெய் ஊத்துறீங்க, இவ்வளவு நெய் சாப்பிட்டா எங்களுக்கு ஃபேட் வந்துடும், வியாதி வந்துடும், அப்படி நாங்க வந்து இது மாதிரிலாம் இருக்கோம், அப்படிலாம் இவ்வளவு நெய் ஊத்துவாங்களான்னு கேட்டீங்க அப்படின்னா உன்னியப்பம் அப்படிங்கிறது நெய்யில வேகக்கூடியது. ஸோ வந்து நான் சொல்ற வார்த்தையை புரிஞ்சுக்கங்க, நெய்யில வேகணும். அப்போ அந்த மாதிரி நெய் இருந்தாதான் நல்லா இருக்கும். அதனால நீங்க நெய் வந்து தாராளமா ஊத்துனீங்க அப்படின்னா தான் நல்லா இருக்கும். ஆயில் அப்படிங்கிறது ஊத்தக்கூடாது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஊத்திக்கங்க, அது உங்களுடைய விருப்பத்தை சேர்ந்தது. பட் இந்த நெய் ஊத்தின பிறகு மாவு 5 மணி நேரம் புளிச்ச பிறகு ஃபர்ஸ்ட் நான் அரைக்கும் போது கொஞ்சம் கெட்டியா இருந்தது. இப்போ நான் வந்து 5 மணி நேரம் புளிச்ச பிறகு மாவு கொஞ்சம் லூஸ் தன்மையா இருக்கும். இப்போ நான் எடுத்து இதை வந்து ஊத்துறேன். இப்போ நீங்க ஊத்தும் போது என்ன, நான் வந்து சின்ன ஸ்பூனால வந்து ஊத்துறேன். நீங்க கரண்டி இருந்தாலும் ஊத்திக்கங்க. முக்கால் பகுதி ஊத்துனீங்க அப்படின்னா கரெக்டா இருக்கும். இது ஊத்தும் போதே இந்த அரை பகுதி ஊத்தின நெய் வந்து எல்லா நெய் மேலையும் பணியாரத்து மேலையும் நெய்யில வேகிற மாதிரி வந்து அந்த அளவுக்கு நெய் இருக்கணும். அப்பதான் இந்த உன்னியப்பம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இது வந்து யாரு செய்வாங்க அப்படின்னா கேரளால ரொம்ப ஃபேமஸ். இந்த உன்னியப்பம் அப்படிங்கிறது மாவு வந்து ஒரு சில பேர் கேரளால இடிச்சும் பண்ணுவாங்க. அதுவும் ஒரு மெத்தட் இருக்குது. அது நம்ம செய்யறதை விட இப்போ நான் மிக்சியில அரைச்சே உங்களுக்கு காட்டிருக்கேன். இப்போ இதெல்லாம் ஊத்தின பிறகு ஊத்தின நெய் எல்லா இடத்துலையும் பரவி எப்படி நெய்யில ஃப்ரை ஆகுது பார்த்தீங்களா? இப்போ இது மாதிரி ஃப்ரை ஆகும்போது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு லைட்டா ஒரு குச்சியோ அல்லது வந்து உங்கள்கிட்ட இருக்க கம்பி இருக்கு அப்படின்னா அந்த கம்பியால லைட்டா குத்தி விட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா உள்ளுக்குள்ளெல்லாம் நல்லா வந்து வேக ஆரம்பிக்கும். சைட்ல வந்து இதா ஃப்ரீயா வர்ற மாதிரி வரும். சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த குழிப்பணியார அச்சுல நீங்க முதல்ல போடும்போது வரல அப்படின்னா கொஞ்சம் நெய் ஊற்றி அதை லூஸ் பண்ணி டைட், அதாவது வந்து சூடு பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் ஃப்ரீயா வந்து லூப்ரிகேஷன் மாதிரி அது வந்து ஃப்ரீயா வந்துடும். இப்போ இது மாதிரி வந்த பிறகு லைட்டா இதை ஒரு குச்சியால திருப்புங்க. பட் உன்னியப்பம் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த நெய் ஊற்றி நெய்யில நல்லா ஃப்ரை ஆகணும். இப்போ இது ஃப்ரை ஆக அந்த நெய் வந்து உங்களுக்கு திருப்பி விட்டதும் மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரை ஆக ஆரம்பிக்கும். ஸோ ட்ரை ஆகும்போது இதை திருப்பி விட்டுட்டும் நீங்க கொஞ்சம் லைட்டா மேலே நெய் ஊற்றணும். ஸோ இந்த உன்னியப்பத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மெத்தட்ல தான் செய்வாங்க. ஒரு சில பேர் இதுல தேங்காய் ஆட் பண்றது அப்படிங்கிறது உங்களுடைய விருப்பம் தான். ஏலக்காய் பொடி
பொடி ஆட் பண்ணியிருக்கேன் நான். வாழைப்பழம் ஆட் பண்ணீங்கன்னா சாஃப்ட்னஸ் வரும். இன்னும் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோதுமை மாவு ஆட் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னா சொல்றாங்க. அது அவங்கவுங்க விருப்பத்தை சேர்ந்தது. பட் நான் இப்படி பண்ணியிருக்கேன், இது சாஃப்டாக தான் இருக்குது. இப்போ நான் மேலையும் இதை திருப்பி விட்டுட்டு நல்லா வந்து நெய் ஊத்துறேன். இந்த பாகு வெல்லம் நான் யூஸ் பண்ணதுனால தான் உங்களுக்கு இந்த கலர் ரெட்டிஷ் கலர் வருது. நீங்க சாதா வெல்லம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கலர் கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனாலதான் ஸ்வீட்டை பொறுத்த வரைக்கும் பாகு வெல்லமா இருந்தது அப்படின்னா ரொம்ப டாப்பா இருக்கும். கலர் நாம எதிர்பார்க்கிற கலர் அப்படிங்கிறது வரும். ஸோ இந்த உன்னியப்பம் வந்து கார்த்திகை அந்த விளக்கு ஏற்றும் போதும் ஃபங்க்ஷனுக்கு செய்வாங்க. பிராமின் கம்யூனிட்டியில கல்யாணத்தும் போதும் செய்வாங்க. இந்த உன்னியப்பம் இப்போ ஃப்ரை ஆயிடுச்சு, நல்லா வந்து வெந்தாச்சு. இதை வந்து லைட்டா கொஞ்சம் நெய் இருக்கிற மாதிரி இருக்கும். இதை எடுத்து ஒரு ஸ்ட்ரெயினர்ல போட்டுட்டு நீங்க நல்லா சர்வ் பண்ணலாம். ஸோ இந்த உன்னியப்பம் மாதிரியே அப்பம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நாம எண்ணெய் கடாயில எண்ணெய் வச்சு அதை ஊற்றணும். அது வந்து என்னன்னா கீழ்ப்பகுதியும் மேல் பகுதியும் ஆமை மாதிரி மேல வீங்கி இருக்கும். சைடு பகுதியெல்லாம் உங்களுக்கு கிறிஸ்மஸ் இருக்க மாதிரி இருக்கும். அதுல நீங்க வந்து கோதுமை மாவை ஆட் பண்ணலாம், மைதா மாவு ஆட் பண்ணலாம், அரிசி மாவு ஆட் பண்ணலாம். அது அப்பம், இது உன்னியப்பம். ஸோ ரெண்டுத்துக்கும் நிறைய விதமான டிஃபரன்ஸ்கள் இருக்குது. ஸோ இந்த அப்பம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சவுத் இந்தியன்ல நிறைய பேர் செய்வாங்க, ஒரு ஃபங்க்ஷனுக்கு தகுந்த மாதிரி செய்வாங்க. பட் இந்த உன்னியப்பம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கேரளா தான். ஸோ இந்த கேரளாவுக்கு உள்ள ஃபேமஸான உன்னியப்பத்தை உங்களுக்கு நான் செஞ்சு காட்டிருக்கேன். பட் கலர் வந்து இந்த அதாவது வந்து பாகு வெல்லம் போடும்போது தான் உங்களுக்கு நல்லா இருக்கும். இந்த உன்னியப்பத்தை உங்க வீட்டுல நீங்க செஞ்சு பாருங்க. செஃப் மெட்ராஸ் முரளி கிச்சன்ல செஞ்ச இந்த டிஷ்ஷை உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்து உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மாதிரி சூப்பரான வேற ஒரு டிஷ்ல வேற எபிசோட்ல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷெஃப் முரளிதரன். நன்றி, வணக்கம்.